Hi student, I am Sumita, teacher of English. இன்னைக்கு supplement readerல question number 46ல நம்ம zigzag unit 2ல zigzag பார்க்க போறோம். Zigzag written by Asha Nehemiah. Okay, first character போலாம். Characters பார்த்தோம்னா டாக்டர் டி கிருஷ்ணன், அவர் வந்து டாக்டர். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து வைஃப் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணன். மாயா வந்து அவங்க டாட்டர். அது வந்து சன் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணன். அண்ட் சோமு, டாக்டர் சோமு இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் டாக்டர் கிருஷ்ணன். அண்ட் டாக்டர் அசோக் வந்து சோமுவுடைய கசின். விஷு வந்து டாக்டர் சோமுவுடைய சர்வெண்ட். லக்ஷ்மி வந்து டாக்டர் கிருஷ்ணனுடைய மெய்ட் சர்வெண்ட். அண்ட் மிஸ்ஸஸ் ஜூன் ஹுன்வாலா, இவங்க வந்து அங்கே அவங்க வீட்டு சைடு இருக்கிற ஒரு நெய்பர். ஓகே, இதான் கேரக்டர். இன்னொரு முறை தமிழில் சொல்ல, டாக்டர் கிருஷ்ணன் ஒரு டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் டாக்டர் கிருஷ்ணனுடைய மனைவி. மாயா வந்து அவங்க பெண். அரவிந்த் அவங்களுடைய சன். டாக்டர் சோமு வந்து கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு. அண்டு டாக்டர் அசோக் வந்து சோமுவுடைய கசின். அப்புறம் விசு வந்து சோமுவுடைய சமையல்காரன். லக்ஷ்மி வந்து மெய்ட் சர்வெண்ட். யாருக்கு? டாக்டர் கிருஷ்ணனுக்கு. அப்புறம் மிஸ்ஸஸ் ஜூன் ஹுன்வாலா வந்து அவங்க வீட்டு சைடு இருக்கிற நெய்பர். ஓகே, நம்ம கதையுடைய சுருக்கத்துக்கு போகலாம். டாக்டர் கிருஷ்ணன் ரெஃப்யூஸ் டு டேக் கேர் ஆஃப் ஜிக்ஸாக். ஃபஸ்ட்டு வந்து சோமு டாக்டர் கிருஷ்ணனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி மாதிரி ஜிக்ஸாக்ன்ற பறவையை நீங்கள் பார்த்துக்கணும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அந்த கிளினிக்கில் இருக்கிற நாய்ஸில் வந்து டாக்டர் சோமுக்கு எப்படி விழுதுன்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காதில் விழுது. அதனால் விசு அவங்களுடைய சமையல்காரன்கிட்ட அவர் கொடுத்து அனுப்புகிறாரு. விசு த ஓல்டு குக் brought the pet to his house. அந்த பெட்டை வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வராரு விசு. ஓகே, அடுத்து அரவிந்த் வந்து என்ன பண்ணுறான், அந்த பேர்டை பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரூட் நட்ஸ் எல்லாம் வந்து, அந்த பேர்ட் வந்து கொஞ்சம் மூடியாக இருக்குது, அது மூட் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணுறது, அதை எடுத்துன்னு போயிட்டு ஃபேன் பிளேடில் வைக்கிறது, அப்புறம் ஜன்னலுக்கு மேலே அலமாரியில் வைக்கிறது, இது மாதிரியெல்லாம் வச்சுட்டு அதை அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுன்னு இருந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, தூங்கிடுது அந்த ஜிக்ஸாக். தூங்கிட்டு ரொம்ப ஸ்னோர்டு லவுட்லி, அதாவது அது ரொம்ப குருட்டை விட்டு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணுது. எப்படி பண்ணுதுன்னா, நெய்பர்ஸ், அது ஸ்னோரிங் சவுண்ட் வந்து நெய்பர்ஸாக்கெல்லாம் கேட்குது. ஸோ த ஸ்னோரிங் பவுண்டட் த இயர் ட்ரம்ஸ் ஆஃப் கிருஷ்ணன்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க அந்த ஸ்னோரிங் சவுண்ட் வந்து கிருஷ்ணனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அப்புறம் மிஸ்ஸஸ் ஜூன் ஹுன்வாலா வந்து என்ன கிண்டல் பண்ணுறாங்க அந்த ஃபேமிலி கிட்ட அப்படின்னா, அந்த மிஸ்டர் கிருஷ்ணன் தூங்குனா எப்படி சத்தம், கொரட்டை சத்தம் வருதோ அந்த மாதிரி இருக்குது, அவருடைய வாய்ஸ் மாதிரி இருக்குது அது ஸ்னோரிங் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் ஃபேன் ஆன் பண்ணும் போது ஃபேன் மேலே இருக்கிற மொத்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ரெயின் மாதிரி அவங்க மேலே விழுது. அப்போது ஒரு பப்பாயா வந்து ரொம்ப பழுத்து போன ஓவர் ரைப்டு பப்பாயா அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கிருஷ்ணன் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, த மெரைன் ஆஃப் சன்செட், அந்த பெயிண்டிங் பேர், அது மேலே வந்து விழுந்துடுது. அதனால மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு அந்த பறவை மேலே கோபம் வந்துடுது. அப்புறமா அவங்க சுத்தமாக பிடிக்கல, அந்த ஃபேமிலிக்கு அந்த பறவை இருக்கிறது, அந்த பேர்டு அங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல. அதனால் டாக்டர் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, கிளினிக் கூட்டின்னு வந்துடுறாரு. இப்போ தான் ஜிக்ஸாகோடைய உண்மையான ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வருது. ஜிக்ஸாக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா பேஷன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கமாண்ட் பண்ணுறாங்க, பேசுது அந்த பறவை. அப்புறமா வந்து கிளினிக் வந்து அப்சல்யூட் சைலண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அது வந்து போயட்ரி படிக்குது, ஃப்ரெஞ்ச் போயட்ரி எல்லாம் பாடி காமிச்சு அவங்கள ரொம்ப ஹாப்பியாக வச்சுன்னு இருக்கு. அப்போது அதே மாதிரி அந்த பெயிண்டிங் இருக்குதுல்ல, மெரைன் ஆஃப் சன்செட்ன்ற பெயிண்டிங்கு, அது வந்து அந்த ஜிக்ஸாக் ஆரஞ்சு
பட்டு அது வந்து ஒரு தனி அழகாக தெரியுது. அது வந்து 5000க்கு சோல்ட் ஆகுது. அது 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 விஷயமா மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அது ஒரு மாடலாக இருக்குது அந்த பெயிண்டிங். அதனால் அவங்களுக்கு 5000க்கு சோல்டு ஆகிடுது, அது விற்பனை ஆகிடுது. அடுத்து வந்து கடைசியில் என்ன பண்ணாங்க, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஃபேமிலி, டாக்டர் கிருஷ்ணன் ஃபேமிலி வந்து ஜிக்ஸாக பிரியறதுக்கு மனம் இல்லாமல் கூடவே வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அதனுடைய மாரல், நத்திங் இஸ் கோயிங் டு கெட் பெட்டர் அன்டில் யூ சீ திங்ஸ் இன் ரைட் வே. நமக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறதுல இருக்குது, நம்ம உணர்றதுல இருக்குது. எதுவுமே வந்து பார்த்த உடனே முடிவு பண்ணக்கூடாது. அவங்கள பற்றி ரைட்